ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி டேட்டா யூஸ் பண்ணி ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் எப்படி பண்ணுறது அப்படின்னு அனலைஸ் பண்ணுறதுக்கான நெக்ஸ்ட் வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி. இன்றைக்கி நாம் எடுத்துக்க போகிற ஸ்டாக் என்னென்னா எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது. அது லாஸ்ட்டாக க்ளோஸ் ஆன ப்ரைஸ் வந்து 581.60. ஆப்ஷன்ஸில் அதோட ப்ரைஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 600 CE பை பண்ணியிருக்காங்க, தென் 640 CE பை பண்ணியிருக்காங்க, தென் 620 CE பை பண்ணியிருக்காங்க. ஈவன் ஜூலை மந்த் கான்ட்ராக்டுக்கு 600 CEயுமே பை பண்ணியிருக்காங்க. அப்போது 600ங்கிறது நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட், 620 செகண்ட் டார்கெட், 640 தேர்ட் டார்கெட். நம்மளோட டேட்டா படி இந்த டார்கெட் எவ்வளோ அக்யூரேட்டாக அச்சீவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத சார்ட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸைட் இண்டஸ்ட்ரியோட ஸ்டாக்கு இன்றைக்கி ஓப்பனான ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 577.50 சம்திங். அது டைரெக்டாக 620 அப்படிங்கிற நம்மளோட செகண்ட் டார்கெட்டே அச்சீவ் ஆகிடுச்சு. 620ங்கிற நம்மளோட டார்கெட் அச்சீவ் ஆனதுக்கப்புறமா டவுன் ட்ரெண்டில் வந்திருக்கிறது வந்து அது ஆக்சுவலாக நாட் டவுன் ட்ரெண்ட். அதில் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. அந்த ப்ராஃபிட் புக்கிங்கை தப்பாக பிஇ அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக அது ப்ராஃபிட் புக்கிங், நாட் பிஇ. பிஇ அண்ட் ப்ராஃபிட் புக்கிங் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு அசோக் லைலாண்டோட ஸ்டாக் எடுத்துக்கலாம். 245 CE பை பண்ணியிருக்காங்க அண்ட் 250 CE பை பண்ணியிருக்காங்க. அப்படின்னா 245 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும், 250 நம்மளோட செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். இப்போது சார்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட டார்கெட் எங்கே அச்சீவ் ஆகிருக்குது அப்படிங்கிறத. சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி அசோக் லைலாண்டோட ஸ்டாக் ஓப்பனான ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 241 சம்திங். அது டைரெக்டாக 245 அபவ் ஹிட் ஆகிருக்குது. அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் அச்சீவ்டு. அதுக்கப்புறமா டவுன் கீழே வந்திருக்கு. அது வந்து டவுன் ட்ரெண்ட் கிடையாது, ஆக்சுவலாக அது ப்ராஃபிட் புக்கிங். நெக்ஸ்ட்டு மதர்சனோடது எடுத்துக்கலாம். மதர்சனோடது பார்த்திங்கன்னா 195 CE பை பண்ணியிருக்காங்க. வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. ஜூலை மந்த் கான்ட்ராக்டுக்கு தான் இருக்குது. ஜூனுக்கு 195 CE தான் இருக்குது. இன்றைக்கி ஓப்பனான ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 188.40 ஓப்பன் ஆகிருக்குது. அது ஆக்சுவலாக 194.50 அப்படிங்கிற அப்ராக்சிமேட்டாக நம்மளோட டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. நம்மளோட டேட்டா படி நம்மளோட ஆக்சுவல் டார்கெட் 195, பட் ஹிட்டான டார்கெட் வந்து 194.50. ரெண்டுக்குமே பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அப்படி பார்க்க போனால் நம்ம டேட்டாவை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது நம்மளோட டார்கெட் வந்து அக்யூரேட்டாகவே அச்சீவ் ஆகுது. இந்த மாதிரி அகைன் இது டவுனில் போகிறது வந்து டவுன் ட்ரெண்ட் கிடையாது, ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. இதை கண்டிப்பாக பிஇயாக கன்சிடர் பண்ணவே கூடாது. அது ப்ராஃபிட் புக்கிங், கண்டிப்பாக பிஇ இல்லை. இப்போது நம்மளோட டேட்டா படி பார்த்திங்கன்னா எல்லாமே அப்சைட் ட்ரெண்டாகவே இருக்குது. எல்லாமே அப்சைட் ட்ரெண்ட். எக்ஸாம்பிளுக்கு ஐசிஐசிஐ பேங்க் எடுத்துக்கலாம். அது அப்சைட் ட்ரெண்ட் தான். எக்ஸாம்பிளுக்கு சார்ட் கூட நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். சார்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஐசிஐசிஐ பேங்க்கோட ஸ்டாக் ஓப்பன் ஆனது 1175 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிருக்கு. அப்சைடில் தான் 1204 அப்படிங்கிற அப்சைடில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னும் லைவ் மார்க்கெட்டில் லைவ் அனலைசிஸில் இன்னும் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.